தமிழகத்தினுடைய இந்த தீங்கான விசைச்செடியை டெமன், பல நாடுகளில் டெமன் தான், பிசாசுன்னு தான் சொல்றாங்க. இந்த பிசாசை அடியோடு வெளியேற்றுவதற்கு நாம் கங்கணம் கட்டிக்கொண்டு உறுதியோடு செயல்பட இருக்கிறேன் என்பதையும், ஆகவே இதை முழுமையாக அனைவரும் ஈடுபட வேண்டும். இதில் கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டு சுற்றுச்சூழலையும் விவசாயத்தையும் காப்பாற்றுவதற்கு அனைவரும், எல்லா துறைகளில் இருப்பவர்களும், ஜுடிஷியல் ஆபீசர் சொல்லி நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இதிலே ஈடுபட்டார்கள். இதை அகற்றுகிற பணியில் எல்லா மாவட்டங்களிலும், அதுபோல மீண்டும் ஒரு போர்க்கால நடவடிக்கையாக இதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள அனைத்து தரப்பினரும், குறிப்பாக விவசாய பெருமக்களும், விவசாய தொழிலாளர்களும், தொழிலாளர் வர்க்கமும் தமிழ்நாடு பூராவிலும் இந்த வேலிக்கருவிலை அகற்றுவதற்கான அந்த தேவையான பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள், செய்தியாளர்கள், என்னுடைய அருமை நண்பர்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு, இதில் அரசியல் கிடையாது, ஜாதி மதம் கட்சி எதுவும் கிடையாது, இந்த செந்தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும், விவசாயத்தை காப்பாற்றுவதற்கும், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் இந்த நீதியரசர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த யோசனைகளை ஏற்றுக்கொண்டு இதிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். எனக்கு இது மகிழ்ச்சிக்குரிய நாள். 11 ஆண்டுகளுக்கு முன்பு இதற்காக நான் நீதிமன்றத்துக்கு வந்தேன். இன்றும் அவர்கள் தீர்ப்பளிக்கிற போதும் நான் வர வேண்டும் என்று தான் வந்தேன். அவர்கள் நல்ல மலர்ந்த முகத்தோடு இந்த தீர்ப்பை சொல்வதிலே அவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. இதை ஒரு தொடக்கத்திலே சொல்வது வார் ஃபுட்டிங், இதை செய்ய வேண்டும். தேர்தல் நேரத்திலே ஒருவேளை அதிக நாட்கள் அதுக்கு நான் போக முடியாது. ஆனால் தேர்தல் முடிந்த பின்னரும் நான் என்னை பொறுத்தமட்டில் என் தோழர்கள் ஆங்காங்கு இதை ஈடுபட செய்துவிட்டு நானே நேரடியாக களத்தில் இறங்கி இந்த பணியில் ஈடுபடுவேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, அது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. 39 டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்புல. 39 ஆணைகள், வழிகாட்டுதல்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு கமிட்டி போட்டிருக்காங்க. அதான் பியூட்டி. கமிட்டியில யாருக்கா? இதற்காகவே நீதிமன்றத்தில் பலமுறை தீர்ப்பளித்த நீதியரசர் செல்வம் அவர்தான் இந்த செய்மக்கருவிலை அகற்றுவதில் முழு அக்கறையோடு கவலையோடு எல்லோரையும் ஈடுபடுத்தியது. ஜுடிஷியல் ஆபீசர்ஸ், கலெக்டர்ஸ், லாயர்ஸ் ஈடுபடுத்தியது ஜஸ்டிஸ் செல்வம். அவர் ஒரு கமிட்டி மெம்பர். ஜஸ்டிஸ் பாரதிதாசன் அனதர் கமிட்டி மெம்பர். 2 பேர் இது அக்கறை உள்ளவங்களை இவங்க நல்ல யோசனை பண்ணி இந்த கமிட்டியில அதுக்கு தலைமை தாங்க போட்டிருக்கிறாங்க. ஆகவே இந்த பணியை தீவிரமாக செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே 2 நீதியரசர்களும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆணையும் அவர்களுடைய ஆலோசனைகளும் தமிழகத்தினுடைய இந்த தீங்கான விசைச்செடியை, டெமன், பல நாடுகளில் டெமன் தான், பிசாசுன்னு தான் சொல்றாங்க, இந்த பிசாசை அடியோடு வெளியேற்றுவதற்கு நாம் கங்கணம் கட்டிக்கொண்டு உறுதியோடு செயல்பட இருக்கிறேன் என்பதையும் உங்கள் அனைவருடைய கவனத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த வேளையில், மத்தியான வேளையில் இத்தனை செய்தியாளர்களும் தொலைக்காட்சி நண்பர்கள் வந்ததற்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் உங்கள் மூலமாகத்தான் மக்களுக்கு செய்தி போக முடியும். மக்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆங்காங்கே இப்பொழுதே நீங்கள் ஆரம்பியுங்கள். வீட்டு பக்கத்திலே, உங்கள் தோட்டத்துக்கு பக்கத்திலே இப்பொழுதே உங்கள் வேலைகளை ஆரம்பியுங்கள் என்று தமிழக மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓட்டெல்லாம் கேட்கல, இதைத்தான் கேட்டுக்கிறேன்.